சேனல் உங்கள்கிட்ட பேச முடியும். நான் 2 மணி நேரம் கூட பேசுவோம். பட் நீங்க கேட்க தயாரா இருக்க மாட்டீங்க. அதனால கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசுறேன். வேற இப்போ ஒரு சித்தர் பத்தி பேசலாமா இல்லைன்னா அந்த சித்தரோட பாட்டை பத்தி பார்க்கலாமா? என்ன சொல்றீங்க? பாட்டு கேட்கற அளவுல இருக்கிறீங்களா இல்ல நான் கதை மாதிரி சொல்றேன் நீங்க கேட்க போறீங்களா? எப்படி என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பாட்டு வேணும்ன்றவங்க கை தூக்குங்க. கொஞ்சம் கை தூக்குங்க, கூச்சப்படம் கை தூக்குங்க. பாட்டு வேணும். சரி, ஒரு 4 பேர். கதை வேணும்ன்றவங்க சரி, அப்ப கதை சொல்லிடுங்க. சரி, இப்போ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதின்னு ஒரு பாட்டு நம்மலாம் பாடுவோம் இல்லையா? அது யார் பாடின பாட்டுன்னு கேட்டீங்கன்னா சித்தர் சிவவாக்கியர் பாடின பாட்டு. சித்தர் சிவவாக்கியர் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறக்கும் போதே, குழந்தை பிறக்கும் போது யாரும் எங்கேயும் கவனம் செலுத்தாம கொஞ்ச நேரம் மட்டும் கேளுங்க. பொதுவா குழந்தைங்க பிறக்கும் போது என்ன சொல்லுவாங்க? குவா குவான்னு கத்துக்கும் குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? குவா குவா வார்த்தைன்ற குவா குவா கத்துது. இவர் பிறக்கும் போதே சிவா சிவான்னு கத்துனாராம். அதனால இவர் பேர் சிவ. அவரோட வாக்கு, அவரோட வாக்கியம் சிவனை பத்தியே சொல்லி இந்த குழந்தை பிறந்ததால சிவனோட வாக்காவே இந்த புள்ள பிறகுதுன்னு சிவ வாக்கியர்னு வச்சாங்க பேர். இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சிவவாக்கியர் சிவவாக்கியர் சித்தர் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி நிறைந்த கொடியே. இது நம்ம கேட்ட பாட்டு இல்லையா? அப்புறம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அது ஒரு 10 தடவையா சொல்லி வரும். மொத்தம் 550 பாட்டு பாடினாரு சிவவாக்கியர் சித்தர். எல்லா சித்தர்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா சிவனை தனக்குள்ள பலாத்காரமா எடுத்துன்னு உள்ள வரவங்க பேர் தான் சித்தர். பலாத்காரமா. இப்போ ஒரு பெண்ணை ஒருத்தன் என்ன செஞ்சான்றாங்க, பலாத்காரம் பண்ணிட்டான்றாங்க. என்னன்னா ஒவ்வாமையா இருந்தாலும் சாமியை கஷ்டப்பட்டு உள்ள எடுத்துன்னு வர்றது. அந்த வார்த்தை நீங்க யாரும் கலவா யோசிக்க கூடாது. பலாத்காரமா சித்தர்னா இந்த உலக நடப்புகள், உலக பேச்சுகள், உலகத்துல இருக்கிற சம்பிரதாயங்கள் இதெல்லாம் விட்டு விலக்கி சிவபெருமான உள்ள தூக்கி வரணும். அது பேர் தான் சித்தர்னு பேர். ரமண மகரிஷின்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில வாழ்ந்தார் இல்லையா? பெரிய மகான். அவர் பாத்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமியோட சிஷ்யன்னு கூட நம்ம சொல்லலாம். சேஷாத்ரி சுவாமி சன்னதி திருவண்ணாமலையில எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அக்னி லிங்கம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு முன்னாடி சேஷாத்ரி சுவாமிகள்னு ஒருத்தர் இருப்பார். அவரு ரொம்ப சக்தி வாய்ந்த மகான். அவருக்குள்ள இப்ப நம்ம போக தேவையில்லை. எதுக்காக போறோம்னா ரமண மகரிஷி இப்படி பேசும்போது அவர் கை கால்லாம் ஆடிச்சான் ஒரு தடவை. அப்ப இருக்கிறவங்க என்ன சொல்லுவான், ரமண மகரிஷி கேரக்டர்ஸ் நல்லா இல்ல போலது, ஏதோ தவறான பாதையில போயிட்டதால கை கால்லாம் ஆடுது போலது. எப்பயுமே ஒருத்தவங்க ஒரு நல்ல செயல் செய்ய வரானா 90 பேர் அவனை நல்லதா பேசினானா 10 பேர் குறை சொல்றதுக்கு எங்கனாலும் உட்கார்ந்து இருப்பான் இல்லையா? ஏதாவது தேவையில்லா பேசுவான், அசிங்கமா சொல்லுவான். அந்த 10 பேரை நம்ம கால வாங்கக்கூடாது. அதுக்கு ரமண மகரிஷி ஒருத்தர் போய் சொன்னாராம், சாமி உங்களுக்கு கை கால்லாம் ஆடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொன்னது. சொன்னாராம், உண்மைதான்பா, எனக்கு ஆடதான் செய்யும். ஏன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னாராம், நான் ஒரு கூரை வீடுப்பா, நான் ஒரு கூரை வீடுப்பா. அந்த கூரை வீடு உள்ள ஒரு பெரிய யானை பூந்துருச்சு. என்ன சாமி சொல்றீங்க? யார் யானை? நான் கூரை வீடு வந்த சிவபெருமான் ஒரு பெரிய யானை. அவன் ஒரு சின்ன கூரை உள்ள ஒரு யானை பூந்து தூக்கினா என்ன ஆகும்? கூரை உள்ள என்ன ஆகும்? ஆடி பிடிச்சு போட்டுரு இல்லையா? அத மாதிரி சிவத்தை உள்ள புகுத்தி இருக்கிறாரு ரமணன். எப்படி பேசுறாரு பாருங்க. அதனால நான் ஆடதாம்பா செய்வேன். நீ ஆட்டம் இல்லாம இருக்கிறனா உனக்குள்ள ஒரு கன்றாவியும் போறல. நீ ஜடமா இருக்கிற, இவர் ஜட பொருளா இருக்க, உனக்கு ஆடாது எதுவுமே. என்ன ஆட்சி படைக்கிறாரு போட்ட சாமி. என்னால முடியலன்னா அவ்வளவு சக்தி உள்ளார் இல்லையா? அட்டமா சித்தின்னு பேரு. மூலாதாரம், தயவுசெய்து அதிகமா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அப்புறம் அநாதகம், வேற
விசுத்தி, யாருக்காவது விசுத்தி, ஆங்கியம், அப்புறம் பிரம்மதந்திரம். இந்த மாதிரி 7 சக்கராஸ் இருக்குல்ல நம்மளுக்குள்ள, அது எல்லாத்தையும் ஆக்டிவேட், அதாவது ஆக்டிவேட்னா இது எல்லாத்தையும் செயல்பட செய்த ஒரு அட்டமா சித்தியை பெற்றவர் ரமண மகரிஷி. இப்போ நம்ம சிவவாக்கியருக்குள்ளார வந்தோம்ல, திருப்பி சிவவாக்கியருக்குள்ள எதுக்கு சொன்னா சித்தர்கள்னா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதால சித்தர்கள்னு யாருன்னு சொன்ன இல்ல. இப்போ ஆன்மீக பாதையில தனக்கே வேண்டிய, இப்ப நான் ஒரு அட்டமா சித்தியில முதல் ஸ்டெப் செய்யறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க செய்யறீங்க, முதல் ஸ்டெப் என்ன சொன்ன, மூலாதாரம்னு சொன்னேன். அதை செய்யும் போது என்ன ஆகும்னா, அது ஒரு பாம்பு மாதிரி, ஒரு சக்தி நம்ம டாய்லெட் போற இடத்துக்கு கீழே, யூரின் போற இடத்துக்கு மேல இருக்கிற பேர் தான் மூலாதார சக்கரம்னு பேர். உங்களுக்கு சொன்னா ஈஸியா, உங்களுக்கு சொல்றதுன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறோம்னா அதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்குள்ள இருக்கிறது ஒரு ஞானியோட கண்ணு உங்க மேல படும்போது உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கும் பட்சத்துல அந்த மூலாதார சக்தி இருக்கிற ஒரு சின்ன பாம்பு உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை பொறுமையா அதுனா செயல்பட ஆரம்பிக்கும். இது பேர் தான் இந்த குண்டலி யோகம் பேசுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம். இப்ப உங்களுக்கு 7 உங்கள்ட்ட பேசினேன் இல்லையா, அதுல ஒரு ஸ்டெப்பா வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சக்தியானது ஒரு இடமா போய் பிரம்மதந்திரம் என்ற நம்மளோட தலைக்கு மேல 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரைப்பூ மாதிரி பூக்குமா. அது பூக்கிறவங்க தான் சித்தர். நீங்க வேற எதுவும் கல்விக்கு தேவையில்லை. இவரும் சித்தர் ஆகலாம், அவரும் சித்தர் ஆகலாம், யாரு வேணா சித்தர் ஆகலாம். அந்த அட்டாங்க யோகத்தை முறையோட செய்யலாம். அப்போ முறையோட செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சிவபெருமானோட யோக நிலைகளுக்கு நம்ம ஒண்ணா நம்ம இந்த யோக நிலைகள், தியான நிலைகளை நம்ம கடைபிடிக்கணும். தினந்தோறும் ஒரு மணி நேரம் நீங்க யோகம் செஞ்சீங்கன்னு வச்சீங்க, முதல் தடவை ஒரு மணி நேரம் யோகம் செய்றீங்க. அப்போ உங்களோட மனசு இங்க இருக்கவே இருக்காது. அங்க போகும், இங்க போகும், எல்லா இடத்துக்கும் போகும், சுத்திட்டு வரும் இல்லையா. யாரா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் தடவை யோகம் செய்யும் போது மனசு அங்க நிக்கவே நிக்காது. ஒரு முறை ஒருத்தன் யோகம் செய்யறான்னு தியானம் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன வரும்னா மன அமைதி ஃபர்ஸ்ட் வரும். கொஞ்சம் அமைதியா இருக்க தோணும். அடுத்தது இந்த மன அமைதி கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு யோசிக்கும் போது கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் கொஞ்சமா குறையும். எப்ப ஒரு மணி நேரம் தியானம் செஞ்சீங்க வந்தீங்கன்னா தினந்தோறும் முதல் எடுத்தோடனே அப்படி இப்படியுமா மனசுலாம் அழையும். ரெண்டாவது ஸ்டெப்பா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நம்ம தியானம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த கோபம்ன்றதே சுத்தமா அத்து போயிடும். அப்புறம் 2 மணி நேரம் நம்ம செய்யும் போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் உட்கார்ந்து பாடு ஒண்ணுமே தேவையில்லை. நமச்சிவாய மந்திரத்தை மட்டும் சொல்லி இந்த 2 கண்ணையும் யோசிச்சு பார்த்து, இந்த நெற்றி பொட்டு இருக்குல்ல இந்த இடத்தை பத்தியே யோசிங்க. வேற ஒண்ணு கம்ப சூஸ்திரான பெருசா போட்டு பழப்பிக்க வேணாம். இதையே யோசிக்க 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 உங்க மனசு நாவுன்னா ஒரு நிலைப்படும், பொறுமையா வரும். ஒரு மாசம் கழிச்சு கூட வரும். நீங்க வேணா உடனே வர சாமியில வர யாருக்கு வராது. ஏன்னா நம்மளோட மனசு குரங்கு போல. திருநாவுக்கரசர் பெருமான் என்ன சொல்றாருன்னா, சிந்திப்பு அரியணன்னு சொல்றாரு. அப்பா உன்னால சிந்திக்க முடியாதுப்பா, உன்னால சாமியெல்லாம் சிந்திக்க முடியாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், யாரோ ஒருத்தவங்க பார்த்தா கால் நகத்தை நோண்டிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க யோசனை ஏதாவது செய்வாங்க. சிந்திப்பறிய சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன, மொய்த்திருந்து பந்தித்து நின்று பல வினைகள் தீர்ப்பன, பாம்பு சுற்றி அந்திப்பிலை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலனே திருவையாறு ஸ்தலத்தை பத்தி திருநாவுக்கரசர் படம்போது பாடுறாரு. என்னன்னா உன்னால சிந்திக்க முடியாதுப்பா இந்த சாமிய, உன்னோட உலக பிரச்சனைகள் இருக்குல்ல அதெல்லாம் உன்னை எடுத்துன்னு போய் வாழும். உன் வாழ்நாள் பூரா நீ சிந்திக்காத மாதிரி உன்னை தலையில் போய் விட்டுடும் அப்படின்ற. இப்ப சித்தர்ன்றவங்க யாருன்னு நான் சொன்னேன்னா, இப்ப நான் முதல் ஸ்டேஜ் செய்யும் போது என்ன ஆகும்னா, சில வித்தைகள்லாம் எனக்கு சித்தி ஆகும். இதை பத்தி கேளுங்களேன். இந்த மந்திரவாதி, இந்த மாயக்காரன், இந்த தாயத்துக்காரவன், இந்த ஃப்ராடுக்காரங்களா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தைகள்லாம், இந்த மாதிரி கை வித்தைகள்லாம் என்ன ஆகுமா, சித்தி ஆகுமா. நாம செஞ்சா செய்யறோம். ஆமா நீங்க போங்க, உங்க வீடு இப்படி இருக்கும் அப்படி ஆகணும். ஆனால்
உன்னால என்ன செய்ய முடியாது, சித்தராக முடியாது. இப்படியே ஏமாத்தி காசு சம்பாதிச்சுட்டு கடைசியில உன்னோட காலத்தை வீணாக்கிட்டு தான் போகணும். சித்தர்னா என்ன தெரியுமா மீனிங்? வைராக்கியம்னு அர்த்தம். என்னது வைராக்கியம்? அவன் புடிச்ச புடி. உடல் மட்டும்தான் எண்ணிது, இந்த உயிர் இது மற்றது எல்லாமே சிவபெருமானதுன்னு நினைச்சு எவன் போறானோ அவன் தான் சித்தர். உடல் மட்டும்தான் எண்ணிது. அப்ப உங்க எல்லாருக்கும் எந்த தர்மா இருக்காரு சுவாமி? உள்ளதான் இருக்காரு, உங்களுக்கு உள்ளதான் இருக்க. நீங்க என்ன கேட்கணும், ஏங்க எங்களுக்குள்ளே சிவபெருமான் நாங்க ஏன் இந்த கோயிலுக்கு வரணும், எதுக்குங்க வரணும், வேஸ்ட் தானே. அப்புறம் ராஜாங்களாம் ஏன் கட்டினாங்க கோயிலெல்லாம், பைத்தியமா? அப்போ இல்ல, சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிதான் வரும். இது ரோட்ல இருந்து பார்த்து சிவான்னு நீங்க கையெழுத்து கும்பிட்டு போறது சரியை. கிரியைன்றது இந்த கோயிலுக்கு வந்து அபிஷேகத்தை பாக்குறது, கோயிலை சுத்தி வர்றது, பிரசாதம் வாங்குறது, கை தட்டுறது, இந்த மாதிரி கேட்கறது கிரியை. அடுத்தது யோகம் பண்ணுங்கன்ற. யோகம் பண்ணா என்ன வரும்? ஞானம் வந்துடும். ஞானம் வந்தா என்ன ஆயிடுவீங்க? சித்தபெருமான் ஆயிடுவீங்க நீங்களும். இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். இதெல்லாம் ஒரு இன்னொரு ட்ரிப் உங்களுக்கு வேணா ரிப்பீட் பண்றேன். இது ஒரு சின்ன குழப்பமானது. சாமி கும்பிடுறவங்க எல்லாருக்குமே இந்த யோகம் இதெல்லாம் என்னது, இந்த சித்தின்றான இதெல்லாம் என்னதுன்ற குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இல்லையா? 7 சக்கரங்கள் பேர் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாமா? என்னது? மூலாதானம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை, அப்புறம் பிரம்மரத்தினம்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அதுக்கு சஹஸ்ரஹாரம்னு பேர். சஹஸ்ரஹாரம்னா என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அக்ரஹாரம்னு சொல்றாங்க இல்லையா? ஐயர்கள்லாம் வாழற வீடு பேரு என்னன்னு அக்ரஹாரம், அக்ரஹாரம். இது சஹஸ்ரஹாரம்னா என்ன? சஹஸ்ரலிங்கம்னா என்னது? 1000 லிங்கங்கள் ஒரே லிங்கத்துல இருந்தா அது பேர் சஹஸ்ரலிங்கம். அப்போ 1000 இதழ் தாமரைன்னு சொன்ன தெரியுமா? நீங்க இதெல்லாம் பண்ணி உங்களோட உயிர் சக்தி இருக்கு இல்லையா? ஆண்களா இருந்ததுன்னா பிந்துன்னு பேர். உங்களுக்கு அது மாதிரி இருக்கு இல்லையா உயிர் சக்தி? அந்த உயிர் சக்தியை மேல நீங்க எழுப்ப 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 என்ன ஆகுமா? இந்த மேல 1000 இதழ் தாமரை உங்களுக்கு மேல வருமா? அந்த மாதிரி தாமரை எழும்போதுதான் நீங்க சித்தராயிடுவீங்க. அப்போ உடல் மட்டும்தான் உங்க உடலை எவனா வெட்டனாலும் குத்தனாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க பாட்டு உக்காண்டே இருப்பீங்க. எவ்வளவு சித்தருக்கு 6 மாசம்னா கீழே இருந்திருக்காங்களாம். 6 மாசம் கழிச்சு நோண்டும் போது உயிரோட தான் இருந்திருக்காங்க. நம்மளே இதை நம்ப மாட்டோம். எப்படி இது இவர் வேற மாதிரி சொல்றாரு. அத மாதிரி யாரும் அதை செயல்படுறவங்க தான் ஜீவ சமாதின்னு பேர். வேற எதுவுமே இல்லை. அந்த அட்டமா சித்தி யாரு வந்து பழகி அந்த 1000 தாமரை வந்து நம்மளோட உச்சந்தலைக்கு மேல பாக்குறாங்களோ அதுதான் அட்டமா சித்தி. அவங்க வந்து சாமியோட சாமியா போயிடுவாங்க. இந்த 2 மணி நேரம் டெய்லி தியானம் பண்ணா என்ன ஆகும் சொன்ன தெரியுமா? உடல் வந்து தக்கையாயிடுமா. நீங்க இந்த டிவில ஒரு சில பாத்துங்க, அப்படியே சாமியார் உட்காந்து சருன்னு ஏந்திருப்பாரு மேல. போய் சொல்றாங்க, போய் சொல்றாங்க. அதனால இந்த அட்டமா சித்தி செய்யறவங்களுக்கு சாத்தியம் தான். உடல் வந்து ரொம்ப தக்கையாயிடுமா. என்ன சாப்பிடணும்ன்றத உணர்ந்து நீங்க சாப்பிடுவீங்களா? 4 மணி நேரம் தியானம் பண்ணா ஐயோ இது வேணாம், இது வாய்க்கு ஒத்துக்காது, இது நம்ம பண்ற தியானத்துக்கு ஒத்துக்காது, இப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருமா? இதாகுமா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 மணி நேரம் தியானம் செய்யும் போது நோய்கள் இல்லாம போயிடுமா. ஒரு நோயுமே உங்களுக்கு இருக்காது. நோய் போகணும் சார் எனக்குன்னா 4 மணி நேரம் தியானம் தினந்தோறும் சிவபெருமான் நினைச்சு நினைச்சு நீங்க மனசை ஒருமித்தமாக்கி சாப்பாடை கம்மியாக்கி நீங்க தியானம் செய்யும் போது நோய் இருக்காது. வேற என்ன சொன்னேன்? நோய் இருக்காது. உடல் கனம் வந்து இல்லாம போயிடும். அப்புறம் நாக்கு ருசி கேட்காது. நாக்கு நல்ல ருசியான சாப்பாடை குடுறான்னு கேக்குது இல்ல, அது கேட்காது. இன்னா தின்னணும்ன்றத நம்ம உடம்பு உணர்ந்து தின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம கழிடும். அதுக்கப்புறம் நோய் இல்லாம போயிடும். இது 4 மணி நேரம் நீங்க தியானம் பண்ணும் போது செய்யறது. டெய்லி 3 மணி நேரம். இப்ப கொஞ்சம் ஏத்துறீங்க. 3 மணி நேரம், காலைல 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா காலைல 4:30 ஏஞ்சிங்கன்னா 7:30 வரைக்கும் பண்ணலாம். உங்களால முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் இருக்கிறத சொல்லிட்டு போறேன். 3 மணி நேரம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்க தியானம் பண்ணும் போது என்ன ஆயிடுமா? முகம் அழகாயிடுமா. முகத்துல ஒரு மாதிரி பொழிவு வந்துடும். நீங்க யோசிக்கிற மாதிரி வேற இல்ல. இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட மாதிரிலாம் இல்ல.
முகம் பார்க்கும்போது தெய்வ அம்சமா ஆயிடுமா முகம். நல்ல தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். நீங்க பார்க்கும்போது நல்ல தேஜஸோட இருப்பாங்களாம். ரெண்டாவது என்னன்னா இந்த 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பண்ணும்போது நல்ல கண் பார்வை வந்து ரொம்ப கூர்மையா ஆயிடுமா. சரி, இப்ப 2 ஆச்சு, 4 ஆச்சு, 6 ஆச்சு, இப்ப 8 மணி நேரம் செய்யும் போது பசி போயிடுமா. உங்களுக்கு பசி போயிடும். ரெண்டாவது தூக்கம் போயிடுமா. சுவாமி கிட்டயே நினைவு போயிடுமா. ஆனந்தமா வராடும். அதனாலதான் பேரானந்தம்னு வள்ளலார் எழுதுறதெல்லாம் சொல்லுவார். பேரானந்தம் கிடைச்சதுன்னா 8 மணி நேரத்துக்கு மேல நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது பசி, தூக்கம், வேற என்னது, ருசி, எல்லாமே போய் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு என்னன்னா சாமி வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நீங்க எது சொன்னாலும் சாமியோட வார்த்தையாவே வர ஆரம்பிச்சிருமா. சாமி நீங்க அப்படியே உட்காண்டே இருப்பீங்க. ஆனா இதுல ஒரு சில ஃப்ராடெல்லாம் இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி சார் ரொம்ப தியானம் பண்றவரு நீங்க போய் ஏமாந்துடாதீங்க. எனக்கு யார் நல்லவர் கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியாது. அதனால இந்த பசி, இந்த தூக்கம், இந்த சாமியோட ஞாபகம்லாம் வரும்போது என்ன ஆயிடும்னா ஆனந்தமா உங்களோட வாழ்க்கை ஆயிடும். என்ன செஞ்சா? தியானம் செஞ்சா. இப்ப சிவவாக்கிய சித்தருக்குள்ள போன சிவவாக்கிய சித்தர் என்ன பண்ணாரு? சின்ன பிள்ளைகள்ல இருந்தே அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா சாமி சிலை செஞ்சு விற்கிறவங்க. உங்க அப்பா அம்மா சாமி சிலை செஞ்சு விற்கிறவங்க. அவங்க அப்பா சாதாரணமா இல்லை. ஒரு சாமியை செய்யும் போது நமச்சிவாயன்னு சொல்லி ஒரு சாமியை பல்லாயிரம் கணக்கான தடவை நமச்சிவாய மந்திரம் சொல்லி அப்படி பிறந்த பிள்ளைதான் இந்த சிவவாக்கியர் என்ற பிள்ளை. எதுக்காக இந்த இடத்துல உபயோகிக்கிறேன்னா, குவான்னு கத்துற பிள்ளை சிவான்னு கத்தி பிறக்குதுன்னா அவன் எவ்வளவு ஒரு பெரிய சிவபக்தனா இருப்பான். அந்த சிவபக்தனுக்கு வர குழந்தைதானே சிவான்னு கத்தி பிறக்கும். இப்போ அந்த சிவான்ற குழந்தை வந்துருச்சு இல்லையா? இப்போ சித்தர்களுக்குள்ள நீங்க ஒரு ஒரு 30 வயசு பெண்ணுன்னு வச்சீங்களேன், அவங்க எப்படி பேசுவாங்க? நான் பேசுற மாதிரி அவங்க பேசுவாங்க. குரல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். அதனால பார்வதியை பத்தி பாடின பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா மிருது பாஷினின்ற வார்த்தைகள். மிருதுவா இருக்குதுங்க ரொம்ப. என்ன அர்த்தம்? மிருதுவானா ரொம்ப சாஃப்டா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அதனால பார்வதியோட குரலை சொல்லும் போது மிருது பாஷினின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்வதியோட பேச்சு சிவபெருமான்கிட்ட பேசும்போது அவ்வளவு மென்மையா பேசுவாங்களாம். நம்ம ஒவ்வொரு இடத்துல பாக்குறது என்ன கேக்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. மிருது பாஷினின்னு பேசுறது மிருதுவா இருக்குமா. அந்த ஏன் சொல்றாங்கன்னா பெண்கள் அவ்வளவு மென்மையா இருப்பாங்கிறதால மிருது பாஷினின்ற பேரை யூஸ் பண்றாங்க. அவ்வளவு மிருதுவான பெண்ணுக்குள்ள ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சீங்க, அந்த பெண் எப்படி இருக்கும்? இத திருவுந்தியார் என்ற புத்தகத்துல இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க, யூஸ் பண்ணிருக்கிறாங்க. மிருது பாஷனின் பெண்கள் பேரு. அவங்க அவங்களுக்குள்ள பேய் போனா என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஆம்பளை குரல்ல பேசுவாங்க. ஏய் என்ன பெண்ணு தானே இப்படி பேசுற, நீங்க பேய் படலாம் இங்க பாத்துருக்கீங்கல்ல. உடனே என்ன செய்வாங்க? 4 ஆம்பளை இழுத்து போட்டு உதைக்கும், அடிக்கும் இல்லையா? அதே போலதான் என்ன சொல்றாருன்னா, திருவுந்தியார் என்ற புக்ல உய்யவந்த தேவநாயனார் எழுதுனது அந்த திருவுந்தியார் என்ற புத்தகத்துல. அவர் சொல்ற சித்தர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணுக்குள்ள அந்த பேய் போய் குரலை மாத்தி 4 ஆம்பளை இழுத்து கிழிச்சு போடுற அளவுக்கு எப்படி சக்தி வருமோ அவ்வளவு சக்தி வருமா. ஒருத்தவன் சிவபெருமானே கதி, சிவபெருமானா எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, உடல் அப்படியே விட்டுடுறேன், உடல் எல்லாம் உணர்வு உயிர் எல்லாமே சுவாமி இதுன்னு நினைச்சு போயிடுறான் அந்த சித்தரு. அவன் அந்த 30 வயசு பெண்ணு ஒண்ணுக்குள்ள பேய் உள்ள போந்துடுது இல்ல, அதுக்கு சமம். அந்த பேய் இஷ்டப்பட்டா அதுக்குள்ள போகுது, பேய் இஷ்டப்பட்டு தான் போகுது. ஆனா பெண் இஷ்டப்படுறாளா? பெண்ணு பேய் உள்ள வரணும்னு எந்த நாளும் இஷ்டப்படுறது இல்ல இல்லையா? ஆனா சித்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த இடுகாட்டில் ஆடும் பேயனாகிய எங்கள் சிவபெருமான் எங்களுக்குள்ள புகுந்து கிழிச்சு
எங்களுக்குள்ள வந்தா போதுன்னு சொல்லி பலாத்காரமா சிவபெருமான உள்ள வைராக்கியமா எடுத்துட்டு வரவங்க பேரு தான் சித்தர். இனிமேல் நம்மளோட சித்தர்களை நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்க எல்லாம் யாரு? சாமியே வேணும் 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 வேணும். நீங்க சில பசங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுதான் வேணும் இந்த பொண்ணுதான் வேணும் கையெல்லாம் கீழ்ச்சிக்குவான் காலெல்லாம் கீழ்ச்சிக்குவான். அத நீங்க உதாரணமா வச்சு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சித்தர்கள் சிவபெருமான் தான் வேணும்னு சொல்லிட்டு உடல் அப்படியே உடலும் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? சாமி எங்க இருக்கிறாரு? இந்த அம்மாக்குள்ள இருக்கிறாரு, இந்த அம்மாக்குள்ள இருக்கிறாரு, எல்லா அம்மாக்குள்ளே இருக்கிறாரு. நாம தேடுறது கிடையாது, நம்ம தேடுறது கிடையாது. திருமூலர் சொல்றாரு, உள்ளம் பெரும் கோயில். உள்ளம் பெரும் கோயிலாம். ஊன் உடம்பு, இந்த சத உடம்பு ஊன் உடம்பு ஆலயம், அதுதான் ஆலயமா. வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். இதான் அந்த கோபுரத்துள்ள போற வாசலாம். தெள்ளத்தெளின் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கே தெள்ள தெளித்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இதுதான லிங்கம். சாமி அப்ப இது லிங்கம் இல்லையான்னு கேட்காதீங்க. சரி, இது சரியை கிரியை யோகம் ஞானம் 4 வகை இருக்கு. முதல்ல சைக்கிள்ல போகும்போது இது துக்கத்திலே போவான் சாமி கோயில். அடுத்த நாள் என்ன பண்ணா இறங்குவான். இன்னும் இந்த கோயில் இருக்கு பாப்பம் என்னன்ட்டு உள்ள வருவான். நந்தியா நட்ராஜரா ஓகே இங்க என்ன தராங்க? உண்ட சோறு தராங்களா, கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோம். அப்படிதான் பக்தி வரும். அவன் உண்ட சோறு வாங்கினாலும் அவன் கேவலமா போயிட மாட்டான். அப்படிதான் வருவான் உள்ளார. வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். சுத்தி வராங்களே, இன்னொரு சாமி வச்சுக்கிறாங்களே, ஒண்ணுனா சுத்தி பார்ப்பான், நைஸா வருவான். அப்ப நடராஜரை பார்ப்பான், ஒரு விதமான ஈர்ப்பு வந்துடும். அழுவான் சிரிப்பான், எல்லாரையும் பார்ப்பான், வெடைப்பான், ஏதோ செய்வான் இல்லையா? அப்படிதான் பக்தி உள்ள வரும். அப்புறம் அவனே யோக. இப்ப நான் சொல்றதை கேட்டு நீங்க தான் யோக நிலையை கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனாகிய சிவபெருமான், இது சீவன், இது இந்த உடம்பு சீவன் சீன்ற மாதிரி இது அது சிவன். இந்த சீவனுக்குள்ள அந்த சிவன் ஒளிஞ்சு இருக்கான் இல்லையா? மூலர் சொல்றாரு, திருமூலர் சொல்றாரு, 3000 வருஷம் வாழ்ந்த திருமூலர் சொல்றாரு, என்ன நினைச்சாரா உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்துலாம், இது எதுக்குடா இது தேவையில்லையே, இது கை காலம் எதுக்குடாங்க. அப்புறமா உட்காந்து 3000 வருஷம் வாழணும்னு நினைக்கிறாராம். ஐயோ இதுக்குள்ளதான் என் சாமி இருக்கிறான், ஐயோ இது உள்ள இருந்து நான் மறந்து போயிட்டேன், இந்த உடம்பு செத்தா போனா போதுன்னு நினைச்சிருந்தேன். உடம்பை முன்னும் இழுக்கு என்று இருந்தேன். உடம்ப முன்ன இழுக்க இது தேவை நினைச்சா. உடம்பை முன்னும் இழுக்கு என்று இருந்தேன். உடம்புக்குள் உத்தவன் கோயில் கொன்றான் என்று உணர்ந்தபின் உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே சொல்ற. ஐயோ சாமி இதுக்குள்ளதான் இருக்கிறாரான்னு தெரிஞ்ச உடனே இந்த உடம்பை விட்டுடவே கூடாதான்னு சொல்லு அட்டாங்க யோகா இருக்கிறாராம் திருமூலர். அது மாதிரி இருந்து 3000 வருஷம் உடம்ப பாதுகாத்து திருவாவடுதுறை கோயிலுக்கு போய் பாருங்க. திருவாவடுதுறை ஒரு கோயில் கும்பகோணத்துல இருக்காரு. போனீங்கன்னா திருமூலர் சன்னதி, அங்கதான் ஜீவசமாதி ஆகிறாரு திருமூலர். எதுக்கு சொல்றேன்னா சித்தர்கள் சித்தர்கள் சித்தர்கள். இது வரைக்கும் உங்களுக்கு அந்த சித்தரோட கதையை திறக்கிறதுக்கு முன்னால அவங்க எவ்வளவு வலுவானவங்கன்னு உங்களுக்கு சொல்லி திறக்கிறேன் இல்லையா? ஏதோ என்னமோ சித்தர் சொல்றாங்க. இந்த பிரதோஷம் வந்தாலே சனியன் தொல்லை தாங்கவே முடிய மாட்டுது. 1/2 மணி நேரம் வந்து கத்திட்டு தான் போகுது. நீங்க வீட்டுல போய் யோசிக்க கூடாது இல்லையா? அதனால இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். உடல்ன்றது உடலை வச்சுதான் நீங்க சாமியை தேட முடியும். அதனால இந்த உடலை விட்டுறாதீங்க. இந்த உடல் ஒரு தடவை தான் இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, இந்த பக்கம் பக்தி, இந்த பக்கம் முக்தி. இங்க நடுவுல ஒரு ஆறு போகுது. என்னது ஆறு போகுது? அந்த ஆறுல ஒரு படகு இருக்கு. ஓகேவா? இந்த பக்தின்ற இந்த கரையில இருந்து இந்த படகு, இந்த ஆறுக்குள்ள இந்த படகுல நீந்தி தான் நீங்க முக்திக்கு போக முடியும். மூழ்காதவன் பல பேர் எங்க போயிடுறான்? உள்ள போயிடுறான். படகு ஓட்ட விழுந்து போகுது, பல படகு ஓட்ட விழுந்து போகுது. சில படகு மட்டும் நைசா கல்கி அந்த பக்தியில வந்து கரை சேர்ந்து முக்தின்ற கரைக்கு வந்து சித்தரா தேவரா முனிவரா அட்டகாசமா ஆயிடும் இல்லையா? இப்ப இங்க கூட நம்ம சொல்லும் போது எவ்வளவு பேர் காதல கேட்க மாட்டான். பாவம் இழுத்துட்டு போவோம். எங்க இழுத்துட்டு போகுது? போட்டு ஓட்டப்படுது. அவன் என்ன செய்வான்? போட்டு ஓட்ட போட்டுனே இது கீழே. அதாவது பக்தி இந்த போட்ல நீந்தி 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 போன உனக்கு என்ன ஆயிடும்? முக்தின்ற கரைக்கு போய் சேர்ந்துருவீங்க. அது சிவவாக்கியரோட பாட்டுல இருக்குது. நான் அடுத்த தடவை உங்களுக்கு வெறும் பாடல் மட்டும் சொல்றேன். எல்லாரும் ஒரு குறை வீட்டுல தூங்கி ஏச்சிட்டு வாங்க. ஆனா நீங்க தூங்குறவன் என்ன செய்ய மாட்டேன்.
இருந்தாலும் நீங்க இப்ப நீங்க பாட்டு வேணா கதை சொல்லுங்கன்னும் போது பாட்டு கேட்டா அப்படி லைட்டா ஆடும் இல்லையா? அதனால அடுத்த கொஞ்சம் லைட்டா எல்லாம் அரை மணி நேரம் தூங்கிட்டு வாங்க. சிவபாக்கியர் பாட்டு தேனா இருக்கும். இன்னைக்கெல்லாம் என்ன சொல்ற நீங்க பேசுறானுங்களா சிவராத்திரினே சொல்லிட்டு இருக்கோம். உட்காந்து நீங்க தூங்கிறீங்க, எல்லாம் தூணுனா போயிடுவீங்க, ஆளுக்கு ஒரு தூண். ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா முற்றாக முழுதாக முற்றிலும் முற்றும்னு போடுவோம். அப்ப என்ன அது எண்டுன்னு அர்த்தம். சுபம்னு போடுவாங்க. முற்றாக முழுதாக எல்லா வைராக்கியத்தோட எவன் ஒருத்தவன் சிவபெருமானே எதினே சிவபெருமான உள்ள இழுத்து வச்சுக்கிட்டு அட்டாங்க சித்தி பெறானோ, அட்டாங்க யோகம் பண்ணி வெளியே வரானோ இவன் தான் யாரு? சித்தர். இவனா சித்தர் இல்லையா? இப்ப யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? உங்களை இப்ப சொல்லி சித்தர்னா யாருன்னு பேசுனா பேசுவீங்களா? பேசுவீங்களா? யார் பேசுவீங்க? யாராவது பேசுறீங்களா? கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட் பேச மாட்டீங்களா? சரி. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தான் உரைக்கும் வார்த்தை என்றோம் சொல்றேன். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தான் உரைக்கும் வார்த்தை அல்லோ சொல்றாரு. யாரு? வள்ளலார் பெருமான் சொல்றாரு, ஞானசம்பந்தர் சொல்றாரு. எல்லாரும் அவங்க பேசுற வார்த்தை எல்லாம் என்னவா? நாயகன் தான் உரைக்கும் வார்த்தையா? அப்பா இதெல்லாம் நான் சொல்லல, அவன் சொல்றான், நாங்க சொல்லிட்டு போறோம். அப்ப சித்தர்கள் வாயத்தை வந்து சொன்னா என்னது? அதெல்லாம் யாரோட வார்த்தை? நாயகன் உள்ள வந்துட்டாங்க இல்லையா? அந்த நாயகன் சொல்றதுதான் சித்தர்கள் பாட்டு. நம்ம அதை ஏளனமாவோ சிரிப்பாவோ எடுத்துக்க கூடாது. சித்தர்கள் பாடின பாட்டு பூரா சித்தன் போக்கு சிவன் போக்கு. இப்ப புரிஞ்சுங்க பாத்தீங்களா? சித்தன் போக்குன்னா அது சிவனோட போக்கு. அவன் சொல்றதான் இவன் சொல்றான். இவன் உடனே உண்டியில முக்கி 10 ரூபா போட்டு போவான், அப்படின்னு நடந்து போவான் இல்லையா? இவனுக்கு தெரிஞ்சதுலாம் 10 ரூபா போடுறதுதான், வேற எதுவுமே தெரியாது. இப்போ இப்போ சிவவாக்கியரை பத்தி சொன்னோம். சிவவாக்கியர் குழந்தை என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா வருது, வளருது. ஒரே இந்த சிவசிவன் சொன்னதால இதுக்கு சின்னதுல இருந்தே என்ன ஆயிடுதுன்னா சிவபெருமானோட ஆளுங்க யார் யார் இருக்கிறாங்கன்னு பாக்குறது, அவங்ககிட்ட பேசுறது. அவங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணுது? இப்போ ஒரு கெட்டவங்க கூட ஒருத்தவங்க கூடுறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் இப்ப நகைக்கடை உள்ள புது திருடுறவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு. உதாரணத்துக்கு வாங்கி ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நகைக்கடை உள்ள புது திருடுறவன் இவங்களுக்கு ஃப்ரெண்டோ எனக்கு ஃப்ரெண்டோ. அவங்க கூட போனா என்ன சொல்லுவான்? காலையில இருந்து இப்படி தாண்டா கொலை போடணும், இப்படி தாண்டா கால் படாம அந்த சைரன் வலிக்காம உள்ள புது செய்யறது பக்கி போட்டு எழுதிடா, இதை தானே கற்றுக் கொடுப்பான். அதை தாண்டி அவன் வேற என்ன கற்றுக் கொடுக்க போறான்? இப்ப இவன் கூட இருந்து கூட சிவனடியார் கூட கூடுறான். யாரு? சிவவாக்கியர் சித்தர் குழந்தையா இருக்கும் போது கூடுது. சிவசிவா சிவசிவான் கத்தனால சிவஞாபகமாவே வருது. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக மாட்டேது, வெறும் இந்த சிவனடியார் கூடயே கூடுது. அவங்க அப்பா அம்மா பிடிச்சி இழுத்துனது, ஏன்டா இப்படி செய்யற, ஏன்டா இப்படி செய்யற. சிவசிவன் அவங்க அப்பா சிவனடியார்ன்றதாக புரிஞ்சுக்கிட்டு சரிடா இன்னாடா உனக்கு அப்பா நான் கொஞ்சம் அப்படியே எல்லா சிவன் கோயிலும் போறேன், சரி போடான்னு சொல்ல மாட்டோம்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற மக்கவன் நம்பி நீ காசிக்கு போப்பான்னு சொல்றான். யாரோ ஒரு சாமியார் என்ன சொல்றான்? காசிக்கு நீ போயிட்டு நான் எப்படி போவேன்? நடந்தே போனிட்டான். எங்க இருந்து போகுது? எங்க இருந்து போகுது? கும்பகோணத்துல இருந்து போகுது. கும்பகோணத்துல இருந்து காசிக்கு போயிடுச்சு. நடந்து காசிக்கு போகும்போது அது ரொம்ப பக்தியா போற வழி எல்லாம் கோயில கும்பிட்டதால சிவன் பெருமான் பார்த்தாரு, இதை எங்க எடுத்து போய் சேர்க்கறது? தம்பி நீ பாடு நடந்து ஒரு செருப்பு தைக்கிறவன் பாக்குது வழியில, எங்க காசியில போய் பாக்குது. அவர் பேர் சக்கிலியார்னு பேரு. அந்த சித்தர் புக்ல அவருக்கு என்னன்னா சக்கிலியார் சித்தர் தான் எழுதிக்குது. அது இப்போ வந்து ஃபேமஸ் ஆகல, இந்த சித்தர்லாம் ஆயிட்டாங்க. அவரை ஃபேமஸா எடுத்துட்டு வர சக்கிலியார் சித்தரை போய் பாக்குது. ஐயா இந்த மாதிரி நான் வந்து நீங்க எனக்கு வந்து உபதேசம் செய்யணும் சாமின்னு கேக்குது. நான் வந்து உபதேசம் பண்ணணுமா? அப்படியா? ஆமா சாமி, எனக்கு வேற வழி தெரியலீங்களே, எனக்கு சிவபெருமான் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கு, நானும் அப்படியே இங்கே உட்காந்துடலான்னு பாக்க சாமி கேட்டுனே. ஒரு நாள் சரி உட்காருட்டாரு. உட்காந்து ஒரு நாள் பூரா ஒரு தியானம் பண்ற. இது உட்காந்து பாக்குது யாரு? சிவவாக்கியர் உட்காந்து பாக்குது. இன்னும் தண்ணி சாப்பிட மாட்டான், சோறு தின்ன மாட்டான். ஒரு நாள் ஆயிப்போச்சு. நீங்களான 3 வேளை வச்சு வாங்க வாங்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கும்போது அவன் பாக்குறான், இன்னும் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறாரு. இவருக்கு அவ்வளவு பயங்கரமா நாளா இவருன்ட்டு, சாமி எனக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ண முடியாதா? குரு உபதேசம் கொஞ்சம் நீங்க செய்ய முடியாதா? குரு உபதேசம் பண்ணணுமாடா? சரி சரி. குரு என்ன செய்யறாரு? சரி
நான் செருப்பு தச்சு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். என்னோட தங்கச்சி தான் கங்கை நதி, இதுக்கு வாரி தூக்கி போட்டுச்சு. இவரு செருப்பு தச்சிருந்தாரு. ஆனா இவருக்கு சிவபாக்கியருக்கு தோணுது இவரைதான் நம்ம குருவா ஏத்துக்கணும்னு அதுக்கு தோணுது. இவகிட்ட ஏதோ இருக்குதுன்றத தோணிடுச்சு. ஏன் போற வழி சின்ன பிள்ளைகள் எல்லாம் சிவனடியார் கூட கூட இருந்தாலும் அந்த புத்தி இவன் தான் கரெக்டான ஆளுன்னு தெரியும். அது தெரிஞ்சிருச்சு. வழியில எங்கேயும் ஏமாறலையே, காசிக்கு போய் கரெக்டான இடத்துல உட்காந்துருச்சு. சொல்றாரு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கிறப்பா காயின்னு, போய் கங்கை நதிக்கு வந்து என் தங்கச்சி தான் அவகிட்ட போய் அந்த காசை கொடுத்துடுவா. இது எதுவுமே யோசிக்கல. ஏன் சித்தம் தெளிவா இருக்கு சிவவாக்கியம். சரி சாமி கொடுங்க, இந்தா இன்னொன்னு தரேன். என்ன சாமி? ஒரு பேய் சொரக்கா உன் கையில கொடுக்குறேன். என்ன சொரக்கா? பேய் சொரக்கா. நான் வாயிலே வைக்க முடியாது, எப்படி இருக்கும்? கசக்கும். இந்த கங்கை நதியில நல்லா கழுவிட்டு இந்த காசை என் தங்கச்சிட்ட கொடுத்துடுவான். இது போகுது நேர கங்கைக்கு போகுது. அந்த சிறுத்தைக்கு அப்படியே கிட்ட போகுது. கங்கை நதியே கூப்பிட்டு போய் கங்கை நதி ஒண்ணு சொல்லாம கங்கை நதியே நான் சிவவாக்கியம் வந்திருக்கேன். ஓ அப்படியான 2 கை வந்துதான் உள்ள இருந்து வளையல் போட்ட கை வந்துச்சா. இந்த மாதிரி சக்கரையா சித்தர் உங்ககிட்ட இந்த இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அப்படி கை காட்டி வாங்கிச்சான். வாங்கி சடங்கு உள்ள போயிடுவான். சரி வாங்கிச்சு. அப்புறம் குரு என்ன சொன்னாரு? பேய் சொரக்காய கழுவி வாடான்னு சொன்னாரு. போட்டு நல்லா கழுவி போன சொரக்காய கழுவி தோல்ல மாட்டமையில மாட்டிச்சு. மாட்டிக்கிட்டு இது பாட்டு வந்துடுச்சு. என்னடா பொடியடா கொடுத்தியாடா? கொடுத்த சாமி. என்னடா சொன்னா? ஒண்ணுமே சொல்ல சாமி. உங்க அங்கசி வந்தாங்க, கை நீட்டினாங்க, பணத்தை வாங்கி ஓட்டாங்க. அப்படியா? இப்ப எனக்கு திருப்பி அந்த காசு வேணுமேடா. திருப்பி வேணுமா சாமி? நான் திருப்பி போய் அவங்களை கேட்கவா? நீ போவாத, கேட்காத. என்னோட பைக்குள்ள கை வந்து என்ன இருக்கு பாருங்க. அந்த சித்தர், அந்த சக்கரைய சித்தர் செருப்பு தைக்கிறதுனால அந்த லெதர் பைக்குள்ளே தண்ணி வச்சிருக்கான். அது கூட தண்ணி குட்டையா இருந்தது அந்த பைக்குள்ள. இந்த பையன் கேள்றா அதுவே கொடுக்கணும்னு. அப்ப கூட ஏன் குருவேன்னு எதிர்த்து கேட்கலையா சிவவாக்கியர்? ஏன் நீ என்ன அங்க கொடுத்தா இங்க கேட்க? இப்ப இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? யோ இப்ப தானே போயிட்டு வாங்க, அதுக்குள்ள போன்ற அவனு கேட்பான். இன்னொன்னு செருப்பு தைக்கிற பைப்பை ஏதுமா தண்ணின்னு கேட்பான். இல்லையா? இது ஏன் எனக்கு திருப்பி கேட்க சொல்ற? இந்த மாதிரி வீணத்தை கேள்வி பூரா கேட்டிருப்பான். எதுவுமே கேட்காம இதெல்லாம் செய்து நாங்க எழுதியே வா உங்க அண்ணன் கூப்பிடுறாரு வான்னு சொல்லும்போது அந்த பெண்ணு என்ன பண்ணுதான்? என்னப்பா வேணும்னு அது மாதிரி கை அந்த வாகன காசை கொடுத்துறேன்னு அந்த பெண்ணு என்ன பண்ணுதான்? சிவவாக்கியர் கையை அப்படி பிடிச்சிட்டு கொடுத்துருச்சான் காசை. சிவவாக்கியருக்கு அந்த அழகான பெண்ணு கையை தொட்ட உடனே என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் உடம்புக்குள்ள வேதியியல் மாற்றம் ஆகி போச்சு. ஒரு பெண்ணோட கை அழகா இருக்கு, தொட்டா மெல்லிசுவா இருக்கு. சொல்லிட்டு நம்ம யோசிச்சு வேற பாக்குறாரு சார். இந்த சக்கரையா சித்தர் பாக்குறாரு நம்மள, நம்ம ரியாக்ஷனை காட்டக்கூடாது. சுதாரிக்கிறார். சுதாரிக்கும் போது அவர் குருவாச்சா அவருக்கு எப்படி இருக்கும்? ஏன் நீ வந்த மாதிரி வேற மாதிரி வந்த, இப்ப வேற மாதிரி செயல்படுறீ? என்ன சிவவாக்கி என்ன ஆச்சு உனக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணா அப்படியே கொடுத்துட்டாங்க. காசு கொடுத்துட்டாங்க சாமி, 2 ரூபாய் கொடுத்துட்டான். கூரை ஏறி கோழி பிடிக்காத உனக்கு விமானம் ஏறி வைகுண்டம் போனமாடான்னு கேட்டார். என்னது? கூரை ஏறி கோழியை பிடிக்க முடியாத உனக்கு வானம் ஏறி வைகுண்டம் போனமா? ஐயோ சாமி நான் ஒண்ணுமே தப்பு செய்யல சாமி, ஆசாரி சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லற வாழ்க்கைக்கு போய் சேரு, அப்புறம் தான் உன்னை சேர்ப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றீங்களா சாமி, அது என்னன்னு எனக்கு விளக்க சொல்றீங்களா? நான் போறேன், வேணான்னு சொல்லல. கூரை ஏறி கோழி பிடிக்காத உனக்குன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், எவ்வளவு தடவை சொல்றேன் உங்களுக்கு? விசுத்தி, ஆக்ஞை, பிரம்மரத்தகம். இது சொன்னேன் இல்லையா? இந்த 7 சக்கரத்தையும் மேல ஏத்தனா இது என்னது? இது கூரை மண்டை. இதுதான் உங்க உடம்புக்கு கூரை இல்லையா? எல்லாரும் ஏச்சு நின்று பாருங்க. எல்லாத்துக்கும் என்ன இது? இதுதானே கூரை. இதுக்குள்ளதான் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சோ இதுதான் கூரை. கூரையை ஏறி அந்த அந்த சக்திகளை ஏற்றி இந்த கூரைக்கு மேல ஏறி கோழின்றது என்னது? தாமரைய பிடிக்காத உனக்கு, எந்த அட்டமா சித்தியுமே தெரியாத உனக்கு வானம் போய் வைகுண்டம் வரைக்கும் போக வேண்டிய ஆசையோட இருக்கு.
கேட்டா அசிங்கப்பட்டார் சிவவாக்கிய சித்தியர். நம்ம மாட்டிக்கணும். அப்பதான் அட்டமா சித்தின்னு ஒண்ணு இருக்கு போறது. குருவே எனக்கு உபதேசம் பண்ணுங்க குருவே, நான் அட்டமா சித்தியெல்லாம் கத்துக்கிறேன்னு சொல்லும் போது குரு உக்காருன்னு சொல்லி அட்டமா சித்திகளை எப்படி செய்யணும்ன்றத பழக்கப்படுத்தி கொடுத்தாராம். யாருக்கு? சிவவாக்கியருக்கு. பண்ணி கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? நீ கல்யாணமும் பண்ணிக்கணும். இது இரண்டாவது நூல். இப்ப என்ன செய்யுது? கூரை ஏறி கோழி பிடிக்க போகுது. எதுக்கு? வானம் ஏறி வைகுண்டம் போய் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுது. இப்ப போகுது. அப்போ என்ன பண்ணாரா? அந்த சக்கிலியர் சுந்தரி தொட்டாராம். இப்படி தொட்டு உபதேசம் செய்யும் போது ஒரு கட்டை போட்டு வச்சிருந்தாராம். அது மேல ஏறி உட்காந்துக்கும் போது இதுக்கு என்ன பண்ணா, மகாவிஷ்ணு வந்து இத பிடிச்சி உபதேசம் பண்ண மாதிரி இது சந்தோஷம் உள்ள. அதனாலதான் சிவவாக்கிய சித்தர் பாத்தீங்கன்னா நாம போட்டுட்டு இருப்பாரு. மத்தவங்க எல்லாரும் விபூதி போட்டிருப்பாங்க. சிவவாக்கியர் மட்டும் ஏன்டா நாம போட்டுக்கிட்டு நீங்க என்ன கேட்கலாம். அது மகாவிஷ்ணு தான் வந்துட்டாருன்னு அது மனசுல அது வரைக்கும் மகாவிஷ்ணு தான் இத மாதிரி செய்வது போல. அதுக்கு நினைச்சது இருக்கான். உடனே என்ன செய்யுதுன்னா கிளம்பி போகுது. எங்க போற? இரு. ஏன் சாமி இதுக்கு வேற ஏதாவது பேச போறீங்க? அவரு கேட்கல. ஒரு குடி அரிசிக்கு பதிலா மண்ணு கொடுத்தாராம் கையில. யாரு? குரு. குரு வந்து ஒரு படி மண்ணை கொடுத்து திருப்பியும் ஒரு பேய் சுரக்காய கையில கொடுத்தாரா. எந்த பேய் சுரக்கா? அங்க கழுவி வந்துச்சு இல்ல, அந்த கழுவி வந்த பேய் சுரக்காய கையில கொடுத்து ஒரு குடி மண்ணை கொடுத்து நீ கிளம்பு, ஒரு ஊரா போ. என்ன சாமி செய்யணும்? ரெண்டுத்தையும் வச்சுக்கின்னு ஒரு பெண்ணா போய் பாரு. நீ பெண்ணு மேல ஆசைப்பட்டல, போ. ஒரு ஊரா போய் அவளைய தேடிக்கிட்டே போகுது. இது அம்மா எனக்கு இந்த மண்ணை கொங்கி தெரியல, இந்த பேய் சுரக்காய தெரியல, ஏடா பைத்தியம் போடா சொல்லிட்டு எல்லா பெண்களும் என்ன பண்ணுது? போடா போடான்னு எல்லாம் அடிச்சு விரட்டிக்கினே வருது. விரட்டிக்கினே வரும்போது ஒரு நாள் நான் சாமி கிட்ட என்ன செய்யுது, நான் அங்க இருந்தேன், ஜாலியா இருந்தேன், இந்த மாதிரி இதெல்லாம் கத்துக்கினேன், இந்த குரு நினைச்சு வந்தேன். குரு கட்சியில என் கையில மண்ணை கொடுத்து விட்டான், பேய் சுரக்காய கொடுத்து விட்டான். மண்ணையும் தின்ன முடியல, பேய் சுரக்காய தின்ன முடியல. ரொம்ப அவதப்படுறேன் சுவாமி. சாமிகிட்ட சொல்லினே போகுது. சாமி சும்மா இருப்பாரா? போதும்னு நினைப்பாரு, உங்களுக்கும் நினைப்பாருங்க. கொஞ்சம் தான் சோதனை வரும். நீங்க நம்பணும். நீங்க நம்பிட்டீங்கன்னா சுவாமி சத்தியமா கைவிட மாட்டான். உங்களை கைவிட்டாருன்னா என்ன விடவே மாட்டான் சாமி. ஆமா, கைவிட மாட்டான். கனகசபேசன் இந்த அந்த சாமி நம்மளை கைவிடவே மாட்டான். எங்களாலும் ஒரு வார்த்தை புடிச்சிட்டு இருப்பான். நமக்கு தெரியாது. விட்டுட்டான் பொழுது ஐயோ அவ்வளவுதான் பொழுது நம்மளோட மூடத்தரை நம்ம நினைப்போம். அவங்க நோண்டா விட்டுருங்க. இதெல்லாம் செய்து போய் ஒரு பொண்ணாக கேட்கு. ஒரு நாள் காலையில என்ன செய்து நொந்து போய் போகுது. இந்த மாதிரி பாப்பானம் ஒரு குரத்தி பெண் ஒண்ணு வந்து என்ன பண்ணுது, வீட்டு வெளியில வந்து நின்று, அம்மா தாயேன்னு கேக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? மாதிரி எனக்கு வந்து ஒரு மண்ணு ஒரு பேய் சுரக்காய் வச்சிருக்காங்க, சமைச்சு கொடுக்குறீங்களான்னு கேக்குது. யாருக்கிட்ட? குரத்தி பெண்ணிட்ட கேக்குது. நீ வா, நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு. அப்பா இவ்வளவு வருஷமா தேடல, இந்த பொண்ணுனால நமக்கு செஞ்சு கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு அந்த பெண்ணிட்ட கேது, உங்க வீட்டுல யாரா இருக்கிறாங்களான்னு கேக்குது. யாருமே இல்லைன்னு சொல்லுது. சரி, நான் வெளியே உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு நீ சாப்பாடு எடுத்து. அந்த பெண்ணு என்ன பண்ணது, போய் மண்ணை சோறாக்கி பேய் சோறாக்காய் நல்ல சோறாக்காய் ஆக்கி சித்தர் உட்காராச்சு சாப்பாடு போட்டு சித்தர் வயிறார சாப்பிட்டார். சாப்பிட்டோடனே என்ன அவன் சொன்னாரு, குரு கல்யாணம் அப்படி போடுங்க, தூக்கம் வரும். ஆத்வாதம் சொல்றாங்க. சாப்பிட்டோடனே என்ன சொல்றாரு, கல்யாணம் ஆயிட்டுடா உனக்குன்னு சொல்றாரு. அப்பா கல்யாணம் ஆயிட்டா குரு சொல்லிட்டு பார்க்கும்போது மட்டும் வீட்டுல யாரும் இல்ல. எப்ப வருவாங்க? சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்துருவாங்க. எங்கம்மா போய்க்கிறாங்க? எல்லாம் மூங்கில் வெட்டி கூட பின்ன போய்க்கிறாங்க. அப்படியா? சரி. உடனே என்ன பண்ணுச்சு, ஐயா வணக்கம் சொல்லிச்சு. ஐயா வாங்க சிவனடியாரு என்னன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. இந்த மாதிரி உள்ள கதையெல்லாம் சொல்லுதுங்க. காசிக்கு நான் வந்தேன், சக்கரையார் ஒன்றிட்ட போனேன், கங்கை நதிக்கு போனேன், அவங்க தங்கச்சி கை நீட்டாங்க, கையை கிள்ளி விட்டாங்க, நான் மாட்டிக்கின பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பேய் சோறக்காய கையில கொடுத்துட்டாங்க, மண்ணை சோறாக்கி தின்ன சொல்லிட்டாங்க. உங்க பொண்ணுதான் இந்த உலகத்துல எனக்கு மண்ணை சோறாக்கிச்சு. உனக்கு எவன் மண்ணை சோறாக்குறாளோ அவதான் உனக்கு மனைவின்னு குரு சொல்லிட்டாரு. அதனால நீங்க பொண்ணு தருவீங்களான்னு கேக்குது. சத்தியமா உங்களுக்கு தரதை விட்டு எங்களுக்கு வேற யாருக்கு தர போறோம்? ஒழுக்கத்துல நிறைஞ்ச உங்களுக்கு தராம வேற யாருக்கு தர போறோம்? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சாமி? இங்க இருந்து நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க நான் செய்யற தொழில தான் நீ செய்யணும்.
இங்க இருந்து நீ போயிட்டீங்கன்னா போனதுதான் அதுக்கப்புறம் திரும்பி வரக்கூடாது. இதான் ஒரே கண்டிஷன். சரி, அப்ப நான் என்ன சாமி செய்யணும்? என் கூட காலையில வா. எங்க? மூங்கில் வெட்ட வர சாமி. போகுது, மூங்கில் வெட்டினது கூட எல்லாம் செய்யுது, சாமி நினைச்சுக்கிட்டே இருக்குது, வாழ்க்கையும் வாழுது, இல்லறத்திலையும் இருக்குது. சிவானந்தன் ஒரு பையனும் பிறக்கிறான். சிவானந்தன் ஒரு பையனும் பிறக்கிறான். 7 வருஷம் அந்த பெண்ணு கூட வாழுது. ஓகேவா? ஷார்ட்டா எடுத்து வளவலன்னு போவாங்க. 7 வருஷம் அந்த பெண்ணு கூட வாழுது, ஜாலியா இருக்குது, போகுது, சாமியே நினைக்குது, அட்டாங்க யோகமும் செய்து எல்லாம் செய்து சிவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருது. ஜாலியா வாழ்ந்துட்டு வரும்போது என்னாவது, கொஞ்ச நாள் போக போக எல்லாத்துலயும் வெறுப்பு வருது. இது போதும், இது போதும், அது போதும். இந்த யோகங்கள் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் தள்ளி வைக்குது. இப்ப நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு வெறுப்பாக்கும், சாப்பாடை குறைக்கும், ருசியை குறைக்கும், கண் பார்வையை கூர்மையாக்கும், சாமி கிட்ட ரொம்ப கிட்ட போயிடும், உடம்பு தக்கையாயிடும், நோய் இல்லாம போயிடும். இதெல்லாம் வாழ்க்கையிலே வந்தால இதெல்லாம் இது ஏற்படும் போது இதுக்கு என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா மனம் மாறிட்டு ஆசைகள் கம்மியாயி போச்சு. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுது? ஒரு நாள் மூங்கில வெட்டுது, உட்காந்து படக்குன்னு வெட்டுது. கேளுங்க, வெட்டும் போது என்ன ஆகுது? அப்படியே தங்க துகள்கள்லாம் வந்து கொட்டுது. ஐயோ, ஆட்கொள்ளி வந்து போச்சு, ஆட்கொள்ளி வந்து போச்சு, லப கத்துது. ஏன்? நீங்களாக என்ன ஆயிருக்கும்? ஒரு மூங்கில வெட்டில தங்கமா கொட்டுது, படன்னு கொட்டுது, எல்லாம் படப்பட மேல தங்கமா கொட்டுது, புஷ்வான கொட்டுறது கொட்டுது, தங்கமா வெட்டுது ஃபுல்லா தங்கமா கொட்டுது. நீங்களாம் தான் உடனே சாரியெல்லாம் பிச்சு போட்டு யாரும் வரானா பாருங்க, என்ன ரேஷன் விட்டுருப்பீங்க. அது என்ன செய்யுது? ஐயோ, ஆட்கொள்ளி வந்து போச்சு, ஆட்கொள்ளி வந்து போச்சு, எனக்கு இது வேணாம், என்ன கொல்ல பாக்குது. ஓ ஓ ஓன் கத்தி காட்டுல ஓடுது, உளுந்தடிச்சு ஏதோ பேய பார்த்துட்ட மாதிரி ஓடுது. இதோட நேரம் 4 பேர் அந்த பக்கம் வந்தாங்க, வேடனுங்க. யோ, என்ன சிவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு பாச்சா? சித்தரா சிவனடியரா பைத்தியமாடா நீ கேக்குறாங்க. இல்ல சாமி, இதுல மூங்கில் செடி வெட்டன இந்த மாதிரி வந்து கொட்டுது தங்கம். தங்கமாடா கொட்டுது, பொய்யா சொல்றேன். ஒருத்தர் கையில புடிச்சீங்கன்னா வரும், காட்டு. ஓய், இவ்வளவு தங்கம் எப்படிடா வந்தது? நீ ஏன்னா தங்கத்தை விட்டுட்டு ஓடுற? உன்னிடம் நீ இல்ல. ஐயோ, இது வேணாம், இது ஆட்கொள்ளி. என்னது ஆட்கொள்ள? பேயின்னு அர்த்தம். பூதம் ஆட்கொள்ளி. ஒழுக்குன்னு அப்படியே தூக்கி போட்டுருமா. இது ஆட்கொள்ளி சாமி வேணாம், போட பைத்துக்கிற மரியாதையே நீ இங்க இருந்து போயிடு, மரிய ஓடி இங்க இருந்து வரக்கூடாது. உழுந்து அடிச்சு ஓடிடுச்சு. ஆட்கொள்ளி காடு கூட கத்துனோட என்ன ஆயிடுச்சு? பேய் வந்து போச்சு. எங்கேயோ பேய் வந்து உட்காந்துச்சு. நம்ம கூப்பிடுறாங்க, ஆட்கொள்ளின்னு எவனோ ஒரு சித்தர் கூப்பிடுறாங்க, உட்காந்துச்சு. உட்காந்து தீய சக்தி, ஏதோ சக்தி வந்துருச்சு. ஓ, அதுதான் தங்கம். தங்கம் இன்னைக்கு 12,000 ஆயிடுச்சுன்னா அவ்வளவு ஆயிடுச்சுதான் கேக்குறீங்களா? அதுதான் ஆட்கொள்ளி. அது வந்துடுது. இவனுக்கு 4 பேர் என்ன செய்யறானுங்க? உடனே யாருக்கும் சொல்லலாம் கூட்டுங்கன்னுட்டு ஏதோ இறையெல்லாம் பின்னி பெரிய மூட்டையை ஆக்கி எல்லாத்தையும் வாரி வச்சாங்க. வாரினே 2 பேர் சொல்றாரு, பசியா இருக்குதுடா, காலையிலே சாப்பிடல, நாங்க போய் எதனால கிடைக்குதான்னு பார்த்து சாப்பாடு உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வந்துடுவாங்க போயிட்டு எதையோ சாப்பாடு இடிச்சு போட்டு எல்லாத்தையும் ஏற்றி போட்டு கொள்வதுக்கு இழுத்து 2 பேர் எடுக்கிறான். இவனுக்கு 2 பேர் போயிருக்கும்போது மீதி 2 பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஐயா பேசுற கொஞ்சம் குரல கொஞ்சம் தாழ்த்தி பேசுங்க தயவு செய்து, கொஞ்சம் இங்க பாருங்க. அவங்க 2 பேர் போயிருக்கோம், இவங்க 2 பேருக்கு நடுவே இங்க பாருங்க. ஏன்னா 4 பேர் பிரிக்கணும்? ஏன் 4 பேர் பிரிச்சுக்கணும்? 2 பேர் பிரிச்சுக்கலாம்டா. அவன் என்னடா பண்றது? அவனையா யாருக்கு சொல்றது? சாப்பாடு வாங்கி வர போறவனுங்க பேசிக்கிறாங்க. இதுல விஷத்தை ஊத்துறான் அவங்களுக்கு. இந்த மரத்தோட விஷத்தை ஊத்தி அவங்க தர சாப்பாடு பொட்டலாமே கட்டிக்கிறான். 2 பேர் விஷத்தை கட்டிட்டு வராங்க. யாருக்கிட்ட? இந்த 2 பேர் முன்னுட்டே குடிச்சு உட்காந்துக்கிறாங்க பாருங்க. ஆட்கொள்ளியை குடிச்சு உட்காந்துக்கிறாங்க தங்கத்தை. அது குடிச்சு வராங்க. இவங்க 2 பேர் வந்து என்ன பேசுறானுங்க? டேய், அவங்க 2 பேரும் வரானுங்க இல்லடா, சாப்பாடு வாங்க. அவங்கள வந்து சாப்பிடவான்னு சொல்லுவோம். 2 பேரும் பக்கத்துல இருக்கிற கிணத்துல போய் கை கழுவ போவாங்க. 2 பேரும் பிடிச்சு குப்பரை தூக்கி விடுறான். வலு பண்ணாலும் தூக்கி விட்டுரு. 2 பேரும் தூக்கி விட்டாங்க. யார? விஷம் வச்ச 2 பேர் செத்து விட்டான். பாக்கெட் சோத்து பாக்கெட்ல விஷம் வச்சிருந்தாங்க. 2 பேரும் கவுத்து விட்டாங்க. ஓடி போய் பாடு கிடத்துல அம்மான்னு கத்திட்டு விழுந்தாங்க. முடிஞ்சு போச்சா?
இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேரும். அந்த பாக்கெட் 2 பாக்கெட் வச்சா பாருங்க சோற நல்லா சப்பளம் ஒரு போட்டானுங்க. சென்டா சாப்பிடுறா உட்கார்றான். இந்தாண்ட தங்க முட்டை, இந்தாண்ட நல்லா கறிலாம் வறுத்து செஞ்சு சிக்கன் பார்பிக்யூ மாதிரி வச்சு போடுறன்னு சாப்பிட்டாங்க பாருங்க. சாப்பிட்ட இடத்துல நொற தள்ளி 2 பேர் காம்புனாங்க. இப்ப எத்தனை பேர் போயாச்சு? அப்ப வந்தது யாரு? ஆட்கொடி தான் வந்துருச்சு. அப்ப அந்த தங்கமே அவனுக்கு என்ன போச்சு? தங்கமா ஆயிப்போச்சு இல்லையா? அவனுக்கு கதை முடிஞ்சு போன உடனே சிவகார்த்திகேயர் மறுநாள் காலையில வர ஏந்திருச்சு. என்னடா பார்த்தா இவன் 2 பேர் இங்கே செத்து போய் கிடக்குறான், அவன் 2 பேர் கிணத்துல செத்து. டேய் நான் தான் நேற்று சொன்னேன்டா இந்த தங்கம்ன்றது மோசமானதுன்னு உங்களை கொண்டுட்டு சொல்லுமே கேட்காம செத்து போனீங்க சாவுடான்னு விட்டுட்டார். இன்னைக்குள்ள இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? சிவகார்த்திகேயரோட வீட்டுக்காரமாக்கு தங்க மேல ஆசையான்னு செக் பண்றதுக்கு இன்னொரு சித்தர் வரார். அவர் பேர் தான் பொங்கரவ சித்தர்னு பேரு. சித்தர்கள்லாம் இங்க பாருங்க, இந்த அப்படியே மேல அப்படியே நடந்துட்டே இருப்பாங்களாம். நம்ம கண்ணு பூனை கண்ணு, நமக்கு எதுவும் தெரியாது. ஞான கண்ணு இருக்கிறவனுக்கு தான் அது தெரியும். சொன்னா என்ன வீட்டுல போய் என்ன செய்வீங்க? அவன் பைத்தியம். அதனால என்ன பண்ண அப்படியே பறந்தனே வராராம். பறந்தனே இவர் யாரு? இந்த பொங்கரவர்ன்றவர் யாரு? யாரா ஒருத்தவங்க திருப்பதியில ஜீவசமாதி ஆனவர் பொங்கரவர் தான். திருப்பதி நிலம் லெமன் சோறு புளிச்சோறு எல்லாம் எடுத்து போறீங்கல்ல, அந்த பொங்கரவ சித்தர் தான் உங்களை இழுக்கிறாரு வா வாட்டு. ஆமா, அந்த பொங்கரவ சித்தர் வந்தாரு பாருங்க, வந்து இறங்குறாரு. சிவா வந்து இறங்குறது என்ன பண்றாரு? சிவகார்த்திகேயரோட மனைவி நீங்க கேட்கலாம். ஆமா, சரி உங்க வீட்டுல இருக்கிற இரும்பு தகரம் எல்லாம் ஏதாவது இருந்தா எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குது. அது மேல ஏதோ ஒரு பவுடர் மாதிரி ஏதோ ஒன்று தூவுறாரு. தூர உடனே அத்தனையும் தங்கமா மின்னுது. அந்த அம்மா என்ன பண்றாங்க? அதை திரும்பி பார்த்து சட்டையே பண்ணல, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டதோ சிவகார்த்திகேயர் மூங்கில வெட்டின்னு வர இருப்பாங்க. வந்த உடனே இந்த மாதிரி கொங்கணவராம் ஒருத்தர் வந்தாருங்க, இந்த மாதிரி நன்றி இதெல்லாம் தங்கமா மாத்தி விட்டுப்பட்டாரு. ஏன் நீ கேட்டியா? அவரை தங்கம் கேட்டியான்னு கேட்டேன். இல்லைங்க நான் தங்கமே கேட்கல. அப்ப தங்கத்து மேல எனக்கு ஆசையே கிடையாது. இல்லைங்க எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு எது மேல ஆசை? எனக்கு உங்க மேலதான் ஆசைன்னு சொன்னாங்க. உங்க மேல ஆசை சொன்னாங்களா? இந்த தங்கத்தை பூரா எடுத்துட்டு போய் கிணத்துல கொட்டிட்டேன்னு. இத பூரா எடுத்துட்டு போய் கிணத்துல கொட்டிட்டேன். இவங்க கிணத்துல கொட்டிட்டாங்க. சிவகார்த்திகேயருக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் கொங்கணவர் போனவரையும் கீழே இறங்கி வந்தாரு? தங்கத்தை எதுக்கு காட்டினாரு? இவங்களுக்கு தங்கம் மேல இன்னும் ஆசை இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாராம். யோசிச்சுட்டு ஒரு பாறை மேல தினந்தோறும் வந்து போயிட்டு மூத்திரம் பெய்வாங்க இல்லையா? அதாவது சிவகார்த்திகேய சித்தரோட மூத்திரம் அந்த பாறையில பட்டுதான். இது மேல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விடுன்னு சொன்னாராம். போய் யார் அந்த அம்மா தண்ணி ஊத்துறாங்க. அந்த பாறை முழு தங்கமாச்சான். அதையும் அந்த அம்மா திரும்பி பார்க்காமலே வந்துட்டாங்க. அப்ப என்னன்னு தெரியுமா? அப்படின்னா தெரியுமா? சிவகார்த்திகேயர் சித்தருக்கு மனைவியானதால அவங்களும் சித்த புருஷியா ஆயிட்டாங்கன்றது இந்த கதை மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்ம இந்த மாதிரி கதை சொல்லும் போது 2 விஷயம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நதி மூலம் ரிஷி மூலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நதியை பத்தி பேசினா சில பேர் நம்ப மாட்டாங்க. இந்த நதி எங்க வருது? அந்த நதி எங்க தண்ணி வந்துச்சு? சரி, அதுக்கு கேட்டு என்னன்னு காட்டுறது உங்களுக்கு இல்லையா? அந்த மாதிரி ரிஷி மூலமும் அந்த ரிஷி இங்க இருந்து வந்தாரு, இவர் வந்தாரு, அவர் வந்தாருன்னா நீங்க அதை கேட்கதான் செய்யலாம். இதுக்கு யாரு குரு? இது அப்பாவுக்கு இது குரு. இந்த மாதிரி கேட்டா யாருமே எந்த மெய்ஞானத்தையும் உணரவே முடியாது. கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா? இதே மாதிரி கடைசியில வந்தவர் தான் திருவண்ணாமலையில இருக்கிற சேஷாத்ரி சுவாமி. சேஷாத்ரி சுவாமி என்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காலமேகம்னு ஒருத்தர் இருந்த. இதை கேளுங்க, புத்தி சிந்தையெல்லாம் ஏன் அப்படியே செதற விடுறீங்க? அவரு சேஷாத்ரி சுவாமிகள் வந்து காலமேக சாஸ்திரி, அது பேர் என்னது? காலமேக சாஸ்திரி என்றவருக்கு மாணவனா வரான். யார் வர்றது கேட்டீங்கன்னா வரதராஜன் என்ற ஒரு தம்பி வரான். பேர் என்ன? வரதராஜன். அந்த வரதராஜன் அவங்க அவர் எப்ப ஸ்டார்ட் பண்றாரோ பண்ணிருக்கீங்களா? அந்த
இந்த வரதராஜனோட மனைவி பேரு மரகதாம்பிகை. ஓகேவா? காலமேகத்துக்கிட்ட வரதராஜன் வந்து மாணவனா சேர்றாரு. அந்த காலமேகத்தோட வேலை என்னன்னா எல்லா வேதங்களையும் நல்லா பாடுறது, எல்லா வேதங்களையும் நல்லா பாடுறது. எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய புண்ணியம் வேணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தோரம் பருப்பு இருக்குல்ல, தோரம் பருப்பு மாதிரி தானியங்கள், வஸ்திரங்கள், இரும்பு, இத போல பொருள் எல்லாம் நம்ம தானம் செய்யணும். இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் உங்களுக்கு இதெல்லாம் பத்தி பெருசா சொல்றேன். இதெல்லாம் நீங்க தானம் செய்யறதோட இதை யாருக்கு செய்யணும்னா, தானியங்கள், வஸ்திரங்கள், போர்வைகள். இப்போ பார்க்க முடியாம இந்த மார்கழி மாசத்துல நீங்க எப்படி போய் விட அமைதியா தூங்குறீங்க? எவ்வளவு பேர் ரோட்ல எப்படி ஆடிட்டு தூங்குறான்? அவனுக்கு போத்தி விடணும், போய் அவனுக்கு போர்வை எடுத்துட்டு போய் அவனை இப்படி எழுப்பி, ஏங்க நான் ஒரு போர்வை தரேன் ஞாபகம் வச்சுங்க சொல்லக்கூடாது. அப்படியே போத்திட்டு நீ யாரோ மாதிரி போயிட்டே இருக்கணும். நீ கொடுத்ததையும் அவன் பார்க்க கூடாது, நீ அப்படி பார்த்தாலும் நீ பாட்டுக்கு போயிடணும். நான் உங்களுக்கு தான் கொடுத்துக்கிறேன், இது 300 ரூபா கோபேஸ்ல எடுத்துன்னு அவன்கிட்ட போய் எதுவும் சொல்லாம போயிடணும். அப்படியே போயிடுது. அந்த மாதிரி தானங்கள், இந்த தானம் செய்யறதோட பெரிய தானம் எது தெரியுமா? ஒருத்தவன் சின்ன பிள்ளையில இருந்து வேத சாஸ்திரம் படிச்சுட்டு வீட்டுக்குள்ள வயசாகி அப்படியே இருக்கிறான் பாருங்க, எதுவுமே அவனுக்கு தானம் செய்ய சொல்றான். அவனை கூப்பிட்டுட்டு வந்து அவன் தேவாரம் பாடினானோ, திருவாசகம் பாடினானோ, ரிக்கு பாடினானோ, எதிர் பாடினானோ, சாமவேதம் பாடினானோ, அவன் அதர்வேதம் ஏதோ வேதங்கள் சாஸ்திரங்கள் படிச்சு சிவபெருமான எவன் ஒருத்தவன் சின்ன பிள்ளையில இருந்தே கும்பிட்டு வயதாகி வீட்டுல ஆதரவு இல்லாம அப்படியே கஷ்டத்துல இருக்கிறானோ, அவனுக்கு போய் எண்ணிக்கை இல்லாம குடுறான்றான். அவனுக்கு கொடுக்கறதுதான் பெரிய தானம். ஓகேவா? இப்போ காலமேகம்னு ஒருத்தர் சொன்னல, அவர் நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த காலமேகம் என்றவர் வேதங்களும் சாஸ்திரங்களும் கத்துக் கொடுக்கிறார். வரதராஜன் ஒரு பையனுக்கு கத்துக் கொடுக்கிறாரு. இந்த காலமேகத்தோட பொண்ணு பேரு மரகதம். ஓகேவா? இப்போ அந்த காலமேகம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு வரதராஜனோட பிள்ளையாதான் சேஷாத்ரி சுவாமி வந்து பிறக்கிறார். அவர் யாருன்னா திருவண்ணாமலையில இருக்கிற சேஷாத்ரி சுவாமி. அக்னிலிங்கத்துக்கு பக்கத்துல இருக்கும் சேஷாத்ரி சுவாமி சன்னதியில இருக்கும். நீங்க எது வேண்டி போய் சாமி கிட்ட சொன்னீங்கனாலும் செய்வார். நீங்க நல்ல விஷயம் எது கேட்டீங்கன்னாலும் சுவாமி செய்வார். அவன் பக்கத்து ஊருக்காரன் சீக்கிரம் செத்துனா செய்ய மாட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி செய்யும் போது இப்ப இந்த வரதராஜனுக்கும் மரகதத்துக்கும் குழந்தை பிறக்கவே இல்லை. ரொம்ப காலம் ஆகி போச்சு. காஞ்சிபுரத்துல காஞ்சி காமாட்சி கிட்ட வேதம் பாடுற ஆளுதான் இந்த காலமேகம். நான் உங்களுக்கு ஆரம்பிச்சேன் இல்லையா, அந்த காலமேகம் என்கின்ற சாஸ்திரி. அந்த சாஸ்திரி உடனே என்ன பண்றதுமா, இப்போ ஒரு நீங்க இருக்கிறீங்க, இல்லை யாரோ இருக்கிறாங்க, ஒரு பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ கல்யாணம் பண்ணிருக்கீங்க, 5 வருஷம் கழிச்சு பிள்ளையே இல்லைன்னா இந்த ரோட்ல போறோம் ஒருத்தவன் வாயை கூட நீங்க மூட முடியும். பிளாஸ்டர் தான் போடணும் அவனுக்கும். என்னன்னு தெரியல, இதுக்கு ஒன்னும் பறக்கல, ஒண்ணும் வரல, இவனும் பேசுவோம். இதை மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசுமா பேசாதா? இத மாதிரி மக்கள் அப்பயும் பேசிக்கிறாங்க. அதை கேட்டவுடனே என்ன பண்ணிட்டாரு, நேரா காமாட்சி கிட்ட போய் காமாட்சி, அம்மா என் தாயே இத மாதிரி உனக்கு வேதமா சொல்றேன், இந்த மாதிரி அவன் வாயில என்ன வேதம் பாடுறானே, இந்த மாதிரி நிலைமையில என்ன விட்டுட்டேன்னு சொல்லும் போது அந்த வரதராஜனுக்கு பிறந்த புள்ளதான் இந்த சேஷாத்ரி சுவாமி. என்ன சாமி? ஓகே, இந்த சேஷாத்ரி சுவாமி. யாருக்கா தூக்கம் வருதா? கதான தூக்கம் வருது. இந்த சேஷாத்ரி சுவாமி என்ன செய்து சின்ன பிள்ளையில இருந்தே அப்படியே சுத்திட்டு இருக்கு. நான் உங்களுக்கு மோஸ்ட்லி என்னென்ன பேர் யார் பேர் வந்து சொல்லணும்னா எல்லாருமே அப்படியே வந்து என்ன ஆகுதுனாக்கா இப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. சுத்திட்டே இருக்கும் போது வயசு வந்து 12 ஆகி போச்சு. 12வது இவங்க அப்பா பேர் என்ன சொன்ன, வரதராஜன் பேர். இவரு ஐயர். அவர் சாஸ்திரனா இந்த பையன் என்ன ஐயர் தான் இல்லையா? இவன் என்ன பண்றான், அப்படியே சுத்திட்டே இருந்தான். ஒரு நாள் மரகதம்பால வரதராஜன் கூப்பிடுறாரு, அம்மா அம்மா ஏந்திர. யாரு? சேஷாஸ்திரியோட அம்மாவை அப்பா கூப்பிடுறாரு. தவம் பண்ணவன் கேளுங்க, ஒன்னும் பாவம் பண்ணவன் கேட்க மாட்டான். அவனு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, அம்மா நான் இன்னும் 3 நாள்ல சாக போறேன். ஏன்? வரதராஜன் என்றவரு சாஸ்திரம் படிச்சு ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சவர். ஜோசியத்துல கெட்டிக்கார். கரெக்டா சொல்லிடுறேன், நான் 3 நாள்ல சாக போறேன். இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற கஷேத்திரங்கள் எல்லாம் நீ நானும் கொஞ்சம் ஓடி போய் பார்த்துருவோமா? 3வது நாள் நான் கண்டிப்பா செத்து போயிடுவோம் போல. என்னோட
என்னோட ஜோசியத்துல பார்த்தேன், எனக்கு அப்படிதான் சொல்லுது, என்னோட கட்டங்கள்லாம் அப்படிதான் சொல்லுது. அந்த மாதிரி பேச முடியுமா? என்ன செய்வீங்க நீங்களா இருந்தா? திடீர்னு வந்து 3 நாள் சேர்த்துறோம்னா அடப்பா என்னோட சொல்றேன், போன வாரம் தான் செயின் வாங்குறதுக்கு பாதி காசு கட்டி இருக்கிறேன், இன்னும் மீதி காசு கட்டாமலே போறேன், அதை கட்டிட்டாலும் அடுத்த வாரம் போயேண்டான்ற மாதிரி இருக்கும்போது சூழ்நிலை. அது மாதிரி இல்லை. இது ஒண்ணு என்ன பண்ணுது, அழுகுது, புலம்புது, கத்துது. ஐயோ காலையில விடியுது, வாமான எல்லா கோயிலுக்கும் போற, காஞ்சிபுரம் கோயில் எல்லாம் போற, ஓடி போய் எல்லாத்தையும் பாக்குற. அம்மாவுக்கு 3வது நாள் சாயந்தரம் கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சு. ஐயோ என்னங்க சொல்லிட்டீங்க, கண்டிப்பா சேர்த்துருவேன், எனக்கு தெரியும்னு சொல்றேன். 3வது நாள் நைட் என்ன பண்றாரு, அப்படியே தூங்குறாரு. நீ தூங்குமான்னு சொல்றாரு. அவங்களும் அப்படியே அசந்து ஒரு நேரம் தூங்கிடுறாங்க. காலையில பாக்குறாங்க, ஆனா இறந்து போயிட்டாரு. இறக்கிறதுக்கு முன்னால இந்த பையன் பக்கத்துல பட்டுட்டு இருக்கான். யாரு அவன் பேரு? சேஷாத்ரி சுவாமி குட்டி பையனா பட்டுட்டு இருக்கான், 12 வயசு. சாவத்துக்கு முன்னால திருவண்ணாமலை 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 கத்துறாரு அவங்க அப்பா. இந்த பையன் மட்டும், குட்டி பையன் மட்டும் ஏஞ்சி உட்காந்து, என்ன அப்பா திடீர்னு திருவண்ணாமலை திருவண்ணாமலை கத்துறாரு சொல்லிட்டு அதுக்கு ஒண்ணுமே புரியல. திருவண்ணாமலையா? ஓ திருவண்ணாமலைக்கு நம்மள போக சொல்றாங்க போல இருந்துன்னா அதுக்கு ஒரு வாரத்துல இந்த பாதி மூடையில போய் திருவண்ணாமலை உட்காந்துருச்சு. ஒரு தடவை சேஷாத்ரி சுவாமி சின்ன பிள்ளையா இருக்கும்போது காஞ்சிபுரம் கோயிலுக்கு மரகதம்மாள் தூக்கிட்டு போயிருந்தாங்களாம். அப்போ ஒரு குட்டி கிருஷ்ணர் பொம்மை கேளுங்க. அப்போ ஒரு குட்டி கிருஷ்ணர் பொம்மையை பார்த்துட்டு உங்க பிள்ளைங்களாம் கேட்டிருக்கு இல்லையா, அம்மா அம்மா இந்த பொம்மையை வாங்கி கொடுமா அம்மா அம்மா. அந்த பெண்ணு என்ன பண்ணுச்சு, மரகதம் சொன்னிச்சான், அப்பா நம்மகிட்ட காசு இல்லப்பா, அடுத்த முறை வாங்கி தரமா. ஏன்னா பித்தளை பொம்மையா, பித்தளை பொம்மை கிருஷ்ணர் கேக்குதான், என்கிட்ட காசு இல்லடா செல்லம், அடுத்த தடவை வாங்கி தரேன். அந்த பொம்மை கடைக்காரர் என்ன பண்ணாடா, அம்மா காசு இல்லைன்னா பரவாயில்ல இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கையில ஒரு கிருஷ்ணர் பொம்மை எடுத்து கொடுத்துறாங்க, எடுத்து போறேன். அன்னைக்கு பார்த்தா அந்த பொம்மை கடையில வச்சு இந்த பொம்மைகள பாதி வித்து போச்சு. அந்த குழந்தை கை வச்சது பொம்மை கடையில பாதி வித்து போச்சுதான். அடுத்த நாள் அவங்க அம்மா இடுப்புல அது உட்காந்து போச்சான். ஓடி என்ன அந்த பொம்மை கடைக்காரன் பிடிச்சி, அம்மா இது தங்க கை சொன்னான். அம்மா இது தங்க கை, உங்க பிள்ளையோட கை தங்க கைன்னு சொன்னான். அதனால சேஷாத்ரி சுவாமியோட பேரு தங்க கை சேஷாத்ரின்னு பேரு. ஓகேவா? இப்போ அப்பா திருவண்ணாமலை 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 சொல்லிட்டு இறந்துட்டாரு. இப்போ சேஷாத்ரிக்கு வயசு 19. வயசு 19 ஆயிடுச்சு. அம்மா அவனே என்ன பண்றாங்க, சேஷாத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பா பேருங்க வரதராஜ ஜோசியர். அவங்க சித்தப்பா பேரு வந்து ராமசாமி ஜோசியர். ராமசாமி ஜோசியர் யாரு? சேஷாத்ரி சுவாமிகளோட சித்தப்பா பேரு ராமசாமி ஜோசியர். 19 வயசு ஆகும்போது அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்க தம்பி கேட்கிறாங்க, அப்பா உங்க பொண்ணு வெங்கலட்சுமி இருக்குது, வெங்கலட்சுமி பேரு, இந்த வெங்கலட்சுமிய இவனுக்கு சேஷாத்ரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அவங்க அப்பாவும் ஜோசியர், நீங்க கேளுங்க, அவங்க சித்தப்பாவும் ஜோசியர், நல்லா கேளுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல ஜாதகம் பார்ப்பீங்க. உடனே சேஷாத்ரி ஜாதகத்தை கொடுன்னு கேட்டாரு. பார்த்தா இவனுக்கு கல்யாண யோகமே இல்லது. அம்மா அவங்க பேரு என்ன வரகதம் கோச்சிக்காதம்மா, இவனுக்கு சாமியார் ஜாதகமா இருக்குமா. அந்த அம்மா நான் வீட்டுக்காரனும் செத்து போயிட்டான், 3 நாள்ல செத்துருவன்னு செத்து போயிட்டான். இவனை தனியா வச்சு கஷ்டப்படுறாங்க. இவங்க ராமசாமி வீட்டுல தான் தங்கி சாப்பிடுறாங்க. யாரு? அவங்க வீட்டுக்காரோட தம்பி வீட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு, ஒரு வீட்டுக்காரோட தம்பி வீட்டுல போய் சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அவன் திட்டத்தை வாங்கிக்கிறோம், அவன் வீட்டுக்காரமா திட்டத்தையும் வாங்கிக்கிறோம், ஊர் தப்பா பேசும், எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஒரு பையனுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு இவன் வாழ மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஊரோட போயிடுமா, அந்த மாதிரி இவனுக்கு இந்த வாழ்க்கை கிடையாது, இவன் சாமியாரா போடுவான் சன்னியாச போடணும்னே நொந்து போயிட்டாங்க. நொந்து நூடாகி ஒரு 6 மாத காலங்களிலேயே இறந்துடுறாங்க. இறக்குற அம்மா சும்மா இறக்கல. அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு அப்பா 4 தடவை திருவண்ணாமலை கத்தினார். அம்மா 4 தடவை அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலா. விடியவன் பாக்குறான் சேஷாத்ரி, ஐயோ நமக்கு சாவியை கொடுத்துட்டு போயிட்டான் கையில. அப்பன் திருவண்ணாமலைன்னு சொன்னா, அம்மா அருணாச்சலன்னு சொன்னா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா பண்றது? அவங்க சித்தப்பா, சேஷாத்ரி வா. என்ன சித்தப்பா? என்ன தேய்ச்சி விடு? என்ன தேய்க்குது புள்ள? சித்தப்பா வானத்துல பாருங்க சித்தப்பா, தேவரெல்லாம் திருவண்ணாமலை போலாம்.
அங்க பாரு அங்க பாரு, அட பைத்தியக்காரா, அப்பனு சேர்த்துக்கா அம்மாவை சேர்த்தா பைத்தியம் ஆயிட்டா பைத்தியக்காரா, தேய்டா என்னன்னு விட்டாவ. இதுக்கு என்ன ஒண்ணு தாங்க முடியல, இது இப்படி விட்டானே ஒரு அரணிட்டு, ஐயோ தேவர்களே போறீங்களா, எங்க எல்லாம் திருவண்ணாமலை போறீங்க, திருவண்ணாமலை அட்டிலும் எட்டி வந்து விட்டான், ஓடி போய் ஒரு ரூம்ல விட்டான். நாளைக்கு உங்க அப்பனுக்கு திதி, இது கேளுங்க, நாளைக்கு உங்க அப்பா செத்தவனுக்கு திதி, ஊட்ட விட்டு எங்கேயும் போக கூடாது, உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு சொல்லிட்டு ரூம்ல போட்டு பூட்டிட்டான். யார? சேஷாத்ரி சுவாமியை பூட்டிட்டான். பூட்டிட்டு காலைல திடீர்னு போய் இவனை கதவை திறக்கிறான், சேஷாத்ரி சுவாமி காணும். ரூமை விட்டு மறைஞ்சிட்டார். எப்படி? குட்டி பிள்ளையில இருந்து இந்த சாமியாருக்கு கூட கூடி இருந்ததால அதுக்கு அட்டாங்க யோகம் வந்து ஆக்டிவ், மூலாதாரம் வந்து ஆக்டிவேட் ஆகி போய் அது எல்லா விதமான தியானமும் செஞ்சதாலதான் தேவர்கள் போறான் தேவர்கள் போறான் தேவர்கள் போறான்னு சொன்னான். அந்த பாயிண்ட் எதுக்கு சொன்னா, அந்த பிள்ளைக்கு அட்டாங்க யோகம் சித்தியாகி போச்சு, அதை இவன் பைத்தியக்காரன் எட்டி வச்சு தள்ளிட்டான். நல்லா கேளுங்க, இப்ப கேளுங்க, உங்க பிள்ளைங்களோ இல்ல யார் பிள்ளைங்களோ ஒரு பிள்ளை உங்க வீட்டுல சன்னியாசம் போயிட்டானா, உங்களோட 7 முன் தலைமுறை இருக்குல்ல, அதுக்கு நீங்க திதி கொடுக்கவே வேண்டாம். அந்த 7 தலைமுறையில செத்தவன் பூரா சிவபெருமான் கால் கீழே போய் சேர்ந்துருவான். எவ்வளவு புண்ணியம் பாருங்க. இவனுங்க என்ன சொல்லுவாங்க பின்னால, அது ஒண்ணு சாமியாரா போட்டுதுன்னு, அது சாமியாரா போட சன்னியாசம் உண்மையா போனோம். இந்த கோடு மேற்கொள்ள எடுத்துக்கிட்டு சன்னியாசம் போய் 65 நைசா வாங்கி சாப்பிட்டு பாட்டில் போட்டு அந்த மாதிரி இருக்கிற சன்னியாசம் எனக்கு தெரியாது. நான் சொல்றது உண்மையான இருக்கு சன்னியாசம். ஒருத்தன் போயிட்டான், அவன் அப்பனுக்கு திதி கொடுக்க தேவையில்லை, அவன் அம்மாவுக்கும் திதி கொடுக்க தேவையில்லை, அவன் 7 தலைமுறைக்கு முன்னுக்கு தர வேலை பின்னையும் தர தேவையில்லை. அதெல்லாம் சாமியோட வேலையை. இந்த ஒண்ணுக்கு சாமி சத்திய லோகத்துக்கு இட்டுக்கு வரான் இல்லையா? பூலோகம், பூரலோகம், ஜனலோகம், தபலோகம், சொர்க்கலோகம், சத்தியலோகம், 7 லோகம். அது 7வது லோகம் கூட்டுவார். அப்ப இதுக்கு திதியும் தர தேவையில்லை, ஒரு கன்றாயும் கொடுக்க தேவையில்லை இல்லையா? அத மாதிரி இப்போ சேஷாத்ரி சுவாமி என்ன பண்ணாரு, போயிட்டு திருவண்ணாமலை விட்டு எங்கேயுமே போடலாம். 50,000 தடவை கிரிவலம் வந்தவரா சேஷாத்ரி சுவாமி. எவ்வளவு தடவை? உங்களால முடியுமா? என்னால முடியுமா? எவமர்த்தவன் 1,08,000 தடவை கிரிவலம் வரானோ அவனுக்கு பிறகு அறுக்கப்படும். அவனுக்கு ஒண்ணுமே தெரிய தேவையில்லை, வேதம் தேவையில்லை, சாஸ்திரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சிவபெருமானே ஐயா ஐயா ஐயான்னு கத்தின்னு 1,08,000 ரூபாய் சாகத்துக்குள்ள முட்டி தேர்றதுக்குள்ள சாமர்த்தியம் வந்துட்டானா சிவபெருமான் அவனோட பிறவியை அறுப்பான். அவனுக்கு மறுஜென்மம் கிடையாது. இப்ப சேஷாத்ரி என்ன செய்யுது, அப்படியே திருவண்ணாமலையில சுத்தி வருது. நைட் எல்லாம் தூங்காத. யாரு? சேஷாத்ரி சாமி தூங்காதடா டேய் எழுந்துடா துண்ட வச்சு அடிக்குமா அவனை தூங்கினா. அருணாச்சலா 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 கத்தி அருணாச்சலம் கத்துறா. தூங்காத, எவன் வந்துருவான், தூங்காத, ஏந்துரு, எவன் வந்துருவான், தூங்காத, அருணாச்சலம் சொல்லு, அருணாச்சலா சொல்லு. இதே மாதிரி சுத்திக்கிட்டே வரும்போது ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலையில இருக்கிற பாதாள லிங்கத்துல வெறி பிடிச்ச தீவிர யோகியா உட்கார்ந்து இருக்கிறான். ரமண மகரிஷி சேஷாத்ரியோட சின்ன பையன், குட்டி பையன். அது சேஷாத்ரி சொல்லதான் ஒரு கோடீஸ்வரன் உங்களை போல வச்சீங்களேன், காசு மட்டுமே பாக்குறவன், சாமி பக்தி இதெல்லாம் கொஞ்சமா பாக்குறவன். அது கூட்டு சொல்லுதான் சேஷாத்ரி, முதலியாரே என் தம்பி ஒரு மாசத்துக்கு 10,000 சம்பாதிக்கிறான், நான் ஒரு மாசத்துக்கு 1000 சம்பாதிக்கிறேன், நீ ஒரு 100 ரூபாய் யாரு சம்பாதிக்கன்னு கேட்கிறோம். என் தம்பினா யாரு? ரமண மகரிஷி 10,000 சம்பாதிக்கிறானா. அப்படின்னா என்னது? பக்தி திருவருள்னு பேரு. திருவருள் 10,000 சம்பாதிக்கிறான், நான் 1000 சம்பாதிக்கிறேன். எவ்வளவு தன்னடக்கம் பாருங்க. ரமண மகரிஷி குட்டி பையன், அவன் 10,000 சம்பாதிக்கிறான், இது 1000 தான் சம்பாதிக்கிறான். முதலாளி நீ ஒரு 100ஆவது சம்பாதிச்சு தொலையண்டா. காலைல கடை திறக்கிற, நைட்டு கூட்டுற, நல்லா வகுத்துறப்பீங்க, உப்புமா பொங்கல் பூரி சாம்பார் இன்னும் கொஞ்சம் ஊத்துன்னு கேட்கறேன். ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு தொலையண்டா. ஏன்? தெய்வ பக்தியை சம்பாதிங்கடா, தெய்வ திருவருளை சம்பாதிங்கடா, அதுதான்டா உண்மையாலும் பண்ணணும் பேரு. அத மாதிரி சொல்றாரா யாரு? சேஷாத்ரி மகரிஷி. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேசலாம். வேலை முடிஞ்சிருந்தாங்க. இப்போ ஒரு சில பேர் அப்பா உட்காண்டா சரி வெளியே ஏஞ்சி போய் எனக்கு தெரியும். நல்லது. நமசிவாய். அடுத்த சிவவாக்கிய பாட்டு தான் சொல்றேன்.